அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் மாளிகையில் நடைபெற்று வரும் விரிவான தேடுதல் வேட்டை சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீன் உயிரிழந்து பல ஆண்டுகள் ஆன பிறகும் அவர் உலகளாவிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பெரும் பணக்காரர்களுடன் கொண்டிருந்த ரகசிய தொடர்புகள் குறித்த கேள்விகள் மீண்டும் எழுந்துள்ளன. அமெரிக்க நீதித்துறை அண்மையில் வெளியிட்ட ரகசிய ஆவணங்களின் அடிப்படையில் நியூ மெக்சிகோ மாகாண அரசு ஒரு சிறப்பு உண்மை கண்டறியும் குழுவை அமைத்துள்ளது. இந்த குழு எப்ஸ்டீன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சுமார் 26 ஆண்டுகளாக தடையின்றி எவ்வாறு இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டார் என்பதையும் அவருக்கு துணையாக இருந்த முக்கிய புள்ளிகள் யார் என்பதையும் கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விசாரணையின் மிக முக்கியமான பகுதியாக எப்ஸ்டீனின் மாளிகையில் 2 சிறுமிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற முறைப்பாட்டின் பேரில் அதிகாரிகள் அங்கு தீவிர தேடுதல் நடத்தி வருகின்றனர். இது மட்டுமன்றி பல செல்வாக்குமிக்க நபர்கள் இந்த மாளிகையில் வந்து சென்றது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் மற்றும் ஊழியர்களின் வாக்குமூலங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. எப்ஸ்டீன் விவகாரம் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்துக்கும் ஒரு அரசியல் சவாலாக மாறியுள்ள சூழலில் இந்த விசாரணை முடிவுகள் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகார வர்க்கத்தில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.